ஐபிஎல் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சோடனே 2 மாசம் லீவ் இருக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரையும் நல்லா விளையாட்டு நைட்டு போல ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். வீட்டிலலாம் சொல்லுவாங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு படுறான்னு, கேட்கவே மாட்டோமே. அதுவும் சிஎஸ்கே மேட்ச்னா போதும் 10:30 11 வரையும் கூட பார்த்துன்னு இருப்போம். அப்போலாம் ஐபிஎல் சொன்னாலே என்ன ஞாபகம் வரும்னா, டோனியோட ஃபினிஷிங் ஷாட்டாக இருக்கட்டும், பிராவோட போலிங் ஃபீல்டிங்காக இருக்கட்டும், ஒரு சைடு சின்னத்தலை, அப்படியே மும்பை சைடு போனால் ரோஹித் சர்மா, பொலாட், வீன் சட்டை வலிக்கிறது, அப்படியே ஆர்சிபி பக்கம் போனால் கிறிஸ் கெயில், விராட் கோலி, ஏபிடிவிலியர்ஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ ஐபிஎல்ன்ற போதே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போ இருக்குதான், ஆனால் அப்போ மாதிரி வராதுன்னு தான் சொல்லணும். நான் இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் தான். எப்படி இந்த 2008 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் ஆரம்பிச்சாங்களோ, 18 வருஷம் கழிச்சு திரும்பி இந்த டோர்னமெண்ட்டை இதே 2 டீம் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சோட செகண்ட் மேட்சுக்கு ஹைப் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை ஆச்சே. மும்பைல ஒரு சைடு பும்ராவும் இருக்க மாட்டாரு, ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கை தான் கேப்டன் பண்ண போறாரு. அதுக்குன்னு இவங்களை லேஸ்லாம் விட்டுறக்கூடாது. இந்த வாட்டி எந்த டீம் ஐபிஎல் கப் அடிக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீமோட பேர் அதிகமா வருதுன்றதை பார்ப்போம்.